1. உணவு. முன்னுரை. நமது உடலின் சீரான இயக்கத்திற்கு புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. நாம் உண்ணும் உணவிலிருந்து நாம் இவற்றை பெறுகிறோம். நாம் உணவை முறையாக பாதுகாக்காவிட்டால் சில வேளைகளில் அவை கெட்டுப்போகின்றன. கெட்டுப்போன உணவை நாம் உண்பதால் நமக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. எனவே நாம் உண்ணும் உணவை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். இந்த பாடத்தில் உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாத்தல், ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், சரிவிகித உணவு மற்றும் சமையலறை பாதுகாப்பு குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். 1. உணவு கெட்டுப்போதல். பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் மிக குறுகிய காலம் மட்டுமே உண்ணக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியவை. இவை விரைவில் கெட்டுப்போகின்றன. இந்த உணவுகள் கெட்டுப்போகும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அரிசி போன்ற ஒரு சில உணவுகள் கெட்டுப்போவதில்லை, ஆனால் அவையும் நாளாகும் போது கெட்டுப்போய்விடுகின்றன. உணவுகளின் மணம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் சுவை மற்றும் மணத்தில் இருந்து நாம் அந்த மாற்றங்களை
அறியலாம். கெட்டுப்போன உணவுகள் உண்பதற்கு ஏற்றவையல்ல. கெட்டுப்போன உணவை உண்பதன் மூலம் நமக்கு நோய்கள் ஏற்படலாம். காரணங்கள்: தாவரங்களிலிருந்து பெறப்பட்டபின் சில நாட்களில் உணவுப் பொருள்கள் அழுக ஆரம்பிக்கின்றன. காற்று மற்றும் ஆக்சிஜன் ஈரப்பதம், வெளிச்சம், நொதிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் வெப்பநிலை போன்ற பல்வேறு காரணிகளால் உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன. காற்று மற்றும் ஆக்சிஜன் உயிர்வளி உணவுப் பொருள்களோடு வினைபுரியும் போது அவற்றின் நிறம் மற்றும் மணம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுகிறது. ஈரப்பதம் உணவில் உள்ள ஈரப்பதமே அவற்றை உண்ணத்தகுந்த நிலையில் வைத்திருக்கிறது. ஈரப்பதம் நீங்கியவுடன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுருங்க ஆரம்பிக்கின்றன. நீராவிப் போக்கின் காரணமாக இறைச்சி, மீன் மற்றும் பாலாடைக்கட்டி போன்ற உணவுப் பொருள்களில் ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கின்றது. நொதிகள் ஆக்சிஜனேற்றம் அடைதல், பழுப்பு நிறமாக மாறுதல் மற்றும் பழுத்தல் ஆகிய செயல்பாடுகள் மூலம் நொதிகள் உணவுப் பொருள்களில் உள்ள மூலக்கூறுகளை சிதைவடையச் செய்கின்றன. எனவே உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன. நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகளான காளான், பூஞ்சை, ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற உயிரிகள் குறைந்த வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை. அவை உணவில்
வளர்ந்து பெருகும் போது உணவுப் பொருள்களை கெட்டுப்போகச் செய்கின்றன. ஒளி ஒளியானது உணவுப் பொருள்களில் நிறமாற்றத்தையும் உயிர்ச்சத்து இழப்பையும் ஏற்படுத்துகிறது. வெப்பம் சில வேளைகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன. விளைவுகள் கெட்டுப்போன உணவுப் பொருள்கள் உண்பதற்கு ஏற்றவையல்ல. அவை பசுமையானதாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது சுவையற்று காணப்படலாம். அவற்றை உண்பது சில வேளைகளில் நமக்கு உடல் நலக்கேட்டை விளைவிக்கலாம். கெட்டுப்போன உணவில் உள்ள நுண்ணுயிரிகள் உணவு மூலம் தோன்றும் நோய்களான வயிற்றுவலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் செரிமானக் கோளாறு ஆகிய நோய்களை உருவாக்குகின்றன.